இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம் என்கிற நிகழ்ச்சியில் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு தோட்டத்தில் மிக அழகான ஒரு மலர் மலர்ந்து மனம் வீசுதுங்க. அந்த மலர்வதற்கு வெயில், மழை, முள் இதெல்லாம் பல சிரமப்பட்டு பல துன்பங்களை உள்வாங்கிக்கிட்டு அது மூட்டாகி மலர்ந்து மனம் வீசுது. அந்த தோட்டத்துக்கு ஒரு விஞ்ஞானி வர்றாரு. பார்த்தோன்னே அந்த மலரை பார்த்தோன்னே ஆராய்ச்சி பண்ண ஆசைப்பட்டு இந்த மலருக்கு எவ்வளவு நீர் தேவைப்பட்டிருக்கும், காற்று எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும், சூரிய ஒளி எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சியில் இறுதியில் பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது. உடனே அந்த விஞ்ஞானி அந்த மலருக்கு நன்றி சொல்லிட்டு, நான் செய்கிற ஆராய்ச்சிக்கு நீ ரொம்ப உறுதுணையாக இருந்தன்ட்டு ரொம்ப நன்றி சொல்லி பாராட்டிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்தது ஒரு கவிஞர் வரார். கவிஞர் பார்த்தோன்னே, அடாடா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலர்னு சொல்லி தன் கற்பனையால் மிக அழகாக ஒரு கவிதையை வடிக்கிறார். அது இதழ்கள், அந்த வண்ணம், அந்த பூத்ததோடைய அந்த வடிவத்தெல்லாம் பார்த்து அவர் கற்பனையில் நீண்டது ஒரு கவிதை வடிச்சிட்டு அவர் இறுதியில் ஒரு சிறந்த கவிதையை எனக்கு படைக்க வச்சோம், உனக்கு ரொம்ப நன்றின்னு அவரும் வாழ்த்து நன்றி பாராட்டுன்னு சொல்லிட்டு அவரும் நகர்ந்துடுறாரு. அடுத்தது ஒரு பக்தர் வர்றாரு. அவர் பார்த்தோன்னே ரொம்ப கவலையோடு அந்த தோட்டத்துக்கு வர்றாரு. இதை பார்த்தோன்னே அந்த கவலையெல்லாம் அவர் மறந்துடுறாரு. உடனே மறந்துட்டு மெய்மறந்து அந்த மலரை பார்த்துட்டு, ஆண்டவனே எனக்காக இந்த மலரை காட்டியிருக்க கொடுத்துருக்க, ஆனால் என் கவலையோடு வந்தேன், இப்போது என் கவலையெல்லாம் போய் மகிழ்ச்சியோடு இருக்கேன்ட்டு அதுக்கு காரணமாக இருந்த மலரை பார்த்து ரொம்ப நன்றி மலரைன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறார். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க என்ன பார்த்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க மனநிறைவடைஞ்சு நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இறுதியில் ஒரு குரங்கு வருதுங்க. குரங்கு என்ன செய்யும்? அந்த குரங்கு வந்தோன்னே அந்த மலரை பார்க்குது. அருமையான மலர், மனம் வீசுது, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அந்த மலர். அதை பார்த்தோன்னா உடனே யாரையும் எதுவுமே கேட்காம பார்க்காம அந்த மலரை பிச்சு தூக்கி எரிஞ்சிருது. அந்த மலர் யார் தெரியுங்களா? அவர்தான், அந்த மலர் தான் தந்தை பெரியார். அந்த பிச்சியை எரிஞ்சதை, அந்த அருமை தெரியாமல் எரிஞ்சது பாருங்க அந்த குரங்கு, அது யாருன்னு கேட்குறீங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.